ஹஜ்ஜு பெருநாளுடைய சுன்னத்தான ஹஜ்ஜு பெருநாளுடைய தொழுகையை நம்ம என்ன செஞ்சோம்? தொழுதுட்டு அல்ஹம்துலில்லாஹ் உட்கார்ந்துருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியில் நம்மளை தொலை சொன்னார்களோ அந்த வழியில் தொழுதுட்டு என்ன செஞ்சுருக்கோம்? உட்காந்துருக்கோம். இப்போ தொழுகைக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர் என்பதாக சொல்கிறான். தொழுகை நபியே, தொழுகை முடிந்ததற்கு பின்னாடி நம்ம செய்யக்கூடிய தியாகத்தில் வன்ஹர் தியாகம், அறுத்து குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ அந்த அறுத்து குர்பானி கொடுக்குறோம். இதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வருஷம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். தாராளமாக அழகாக சந்தோஷமா என்ன செய்கிறோம். ஆனால் அந்த குர்பானியினுடைய நிகழ்ச்சி எப்படி ஏற்பட்டுச்சு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுக்காக தங்களுடைய குழந்தைய, முதிய வயதில் கிடைத்த அந்த குழந்தைய அறுத்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு ஆடு அறுக்கிறதுக்கு பயம், என்ன செய்யறோம்? பதறிக்கிட்டு இருக்கோம், தாராளமாக போறோம், கத்தியை தீட்டுறோம். ஆனா அவர்களுக்கு முதிய வயதில் கிடைத்த அந்த செல்வத்தை சாதாரண முறையில இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க அவர்களுடைய கட்டளை ஏற்றுக்கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தனது குழந்தை என்ன செஞ்சாங்க? நீண்ட காலத்துக்கு பின்னாடி பிறந்த அந்த குழந்தைய அவர்கள் அன்று செய்து காட்டிய உண்மை சம்பவத்தை இன்னும் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, உலகத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும், கடைசி மனிதர் வரைக்கும் என்ன செய்யறோம்? அதை பின்பற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்ப ஏன் அப்படின்னா, தன்னுடைய இறைவன் இது கால அலஹு ரப்பு அஸ்லிம் அப்படின்னா, தன்னுடைய ரப்புக்கு என்ன செய்ய? அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டுப்பட சொன்னா கட்டுப்பட்டாங்க. அப்ப எல்லா விஷயத்திலையும் செஞ்சாங்க, கட்டுப்பட்டாங்க. அதே போல அந்த தியாக திருநாளுடைய நம்மளுடைய குர்பானினுடைய அந்த ஆட்டை நாம் அறுக்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தங்களுடைய சிறப்பான நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, தங்களுடைய கையாலேயே தங்களுடைய கரத்தாலேயே அந்த ஆட்டை கிபிலாவை முன்னோக்கி அதை படுக்க வைத்து நாமும் முன்னோக்கி என்ன செய்யணும்? பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று என்ன செய்யணும்? நம்ம சொல்லி என்ன செய்யணும்? அந்த குர்பானியினுடைய அந்த ஆட்டை அறுக்கணும். அறுக்கக்கூடிய நிகழ்வுல ரொம்ப கத்தி என்ன செஞ்சிடணும் அப்படின்னா கூர்மையாக்கணும். ஆட்டை படுக்க வைப்பதற்கு முன்னாடி கத்தியை கூர்மையாக்கியதற்கு பின்னாடி தான் என்ன செய்யணும்? ஆட்டை படுக்க வைக்கணும் கிப்லா முன்னோக்கி. நாமும் கிப்லா திசையில் என்ன செஞ்சிடணும்? பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி என்ன செஞ்சிடணும்? அதனுடைய இரத்த குழாய், அதாவது கரிபற அளவுக்கு என்ன செஞ்சிடணும்? வேதனை கொடுக்காத அளவுக்கு அதை அறுக்கணும். அறுத்தனை செஞ்சிடணும். தங்களுடைய குர்பானுடைய நிகழ்ச்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்கள் எவ்வளவு பெரிய ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், ஒட்டகமாக இருக்கட்டும், அதை கொடுப்பது அதனுடைய மாமிசமோ, அதனுடைய கறியோ, அதனுடைய ரத்தமோ என்ன செய்வதில்லை, என்ன சென்றடையல. அப்ப நீங்க எந்த அளவுக்கு அதுல பயபக்தியாக தக்குவாவோட அது செய்யறீங்களோ அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யறான். தங்களுடைய இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா நம்மளுடைய இறையச்சம் தான், தக்குவா தான். அந்த தக்குவாத்தை ஏற்றுக்கொள்றான். சில பேர் அப்படி குர்பானியை கொடுத்துட்டு இத்தனை கிலோ கொடுத்தா, அத்தனை கொடுத்தா, இவ்வளவு வாங்கணும், அவ்வளவு வாங்கணும், அந்த விளம்பரத்துக்கு என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. எவ்வளவு வருது அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா கொடுத்துட்டோம். இனி வரும் காலத்துல இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதிகமாக கொடுக்க என்னுடைய ரப்பு நாடுவான். இது என்னுடைய குர்பானை முதல்ல என்ன அப்படின்னா என்னுடைய ரப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நீயத்துல நம்ம என்ன செஞ்சோம்? இன்ஷா அல்லாஹ் இறை இச்சத்தோட அந்த ஆட்டை என்ன செய்ய? கிப்லா முன்னோக்கி அதை படுக்க வச்சு பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி அழகான முறையில வேதனைப்படுத்தாத அளவுக்கு கழுத்து நரம்பு தரிபற அளவுக்கு என்ன செஞ்சிருந்தேன்? அதனுடைய ரூஹு பிரியக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம என்ன செஞ்சு கண்டிப்பாக அந்த கத்தியை கூர்மையாக்கிடணும். ஆட்டை படுக்க வச்சுக்கிட்டு கத்தியை தீட்டக்கூடாது. ஆட்டை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிருந்தேன்? கத்தியை கூர்மையாக பின்னாடி அதை படுக்க வச்சு பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி என்ன செஞ்ச? டக்குன்னு அறுத்ததனுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்துல என்ன செஞ்ச? லேசான முறையில பிரியணும். ஏன்டா இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த வழிமுறை. இணையத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ் பெருநாளுடைய நிகழ்ச்சியை நம்ம அழகான நம்மள நடத்துறோம். ஆனா உண்மை நிகழ்ச்சி நம்மளால தாங்க முடியாது. நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தைய படுக்க வச்சு அல்லாஹ்வுக்கு முன்னாடி படுக்க வச்சு அல்லாஹ் சொன்னா அப்படிங்கறதுக்காண்டி ஒரு குழந்தைய அறுக்க முயற்சி செய்தார்கள். முயற்சி செஞ்சு வானவர்கள் எல்லாம் குடிக்கிறது காமிச்சார்கள். அப்படிங்கும் போது நம்மளால தாங்க முடியாது.
அதனுடைய பகரமாக நன்றி விசுவாசமாக நன்றி செய்யக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான், செம்பரி ஆட்டை சொர்க்கத்துல இருந்து அனுப்பி இன்னைக்கு அதே ஆட்டை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம அறுத்து நாமும் சாப்பிடுறோம், ஏழை எளிய மக்களுக்கு என்ன செஞ்சிடறோம், உதவி செய்யறோம், தர்மம் செய்யறோம். அப்படிங்கிற போது ஒரு நன்றி விசுவாசத்தோடு என்னுடைய ரப்பு என்னுடைய குழந்தைய இருக்காத அளவுக்கு பாதுகாத்தானே, அதனுடைய நன்றி விசுவாசம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய தொழுகையை என்ன செஞ்சிடணும், ஏற்றுக்கொள்ளணும். நேற்று வச்ச அரஃபானுடைய நோன்பை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியினுடைய அந்த குர்பானியை இறையச்சத்தோடு நம்ம கொடுத்து அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எனக்கு தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமீன்.